ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்ன தெரியுங்களா? இது வந்து உண்மையாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. இது எங்கே நடந்துச்சுன்னா யூஎஸில் நியூ ஜெர்சிங்கிற இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. என்ன தெரியுமா? இப்போ நாம் பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரியே இன்னொரு கிரகம் இருக்குன்னும் அதில் ஒரு சில இந்த ஏலியன்ஸை பறக்கந்தட்டு அது அப்படி சொல்கிறாங்க. பட் வேறு உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. யூஎஃப்ஓ ஏலியன்ஸ் அந்த மாதிரி தான் பேர் வச்சுருக்காங்க. இது வந்து என்னோடய ஒப்பீனியன் என்னன்னா, மேபி இது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கலாமா பண்ணிக்கக்கூடாதா அது எனக்கு தெரில. பட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது நிறைய கதைகள் கூட வந்திருக்கு. பட் அது என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இருக்குதா இல்லையான்ட்டு. முன்னாடி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்னென்னா, அப்போ நம்ம கையில் மொபைலோ இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ எந்த விதமான ஒரு எக்யூப்மெண்ட் இருக்காது. பட் நம்ம இப்போ என்னென்னா, நம்மக்கிட்ட மொபைல் இருக்குது இல்லைங்களா, டக்குன்னு எடுக்கிறோம், ஒரு கிளிக் பண்ணிடுறோம், அது நமக்கு ஃபோட்டோ வீடியோஸோ கிடைக்கிது இல்லைங்களா. அதனால் இப்போ ஒரு சில எவிடன்ஸ்லாம் கிடைக்கிது. பட் என்னோடய ஒப்பீனியனா மேபி இருக்கலாம். அதான் இது வந்து ஃப்ளோரிடா, யூஎஸில் ஃப்ளோரிடாலங்கிற ஒரு இடத்துல ஒரு 7 மந்த்துக்கு முன்னாடி நவம்பர் 20, 19th, 18th, 20th இந்த 3 டேட்டில் எந்த டேட்டுன்னு எனக்கு சரியாக தெரில. பட் அந்த 3 நாளில் ஏதோ ஒரு நாளில் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. என்னென்னா, ஒரு பெரிய கார் மாதிரியோ ஒரு ஏலியன்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு ஏதோ சம்திங் அப்படியே லைட்டிங்ஸோட பறந்துருக்கு. அதுக்கும் கீழே நல்ல ரொம்ப ரஷ்ஷான இடம் தான் அது ஏர்போர்ட்டுக்கிட்ட. அந்த ரஷ்ஷான இடத்துல எல்லோரும் பார்த்துருக்காங்க. அது ஒருத்தர் 2 பேர் பார்க்கலங்க. அதை வந்து ஒரு 100கணக்கானவங்க, 1000கணக்கானவங்க அதை பறக்குது. அது அந்த ஒரு லைட்டிங்கோட பறக்குது. அதை வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. பட் உடனே என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ தான் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்க்குறப்ப ஆனால் அவங்களால எதுவும் செய்ய முடியல. பட் ஏன்னா ஒரு ஷூட் பண்ணவோ எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா பப்ளிக் பிளேஸில் அவங்களோட கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுதுன்னா, ஒரு பப்ளிக் பிளேஸில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃப்ளை ஆகிறப்ப வந்து ஷூட் பண்ணக்கூடாதாங்க. அதுதான் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கான். அதனால் அவங்க வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே விட்டாங்க. பட் ஆனால் கீழே உள்ள மக்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ரொம்ப பயத்தோட அதை நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஏலியன்ஸாக இருக்கலாம், பறக்கும் தட்டாக இருக்கலாம். ஏலியன்ஸ்னால் அயல் கிரகவாசி, யூஎஃப்ஓ, பறக்கும் தட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கலாமோங்கிற வந்து ஒரு பேச்சு நடந்துகிட்ருக்கு. பட் அந்த யூஎஸ் கவர்மெண்ட்டு, அந்த ஆர்மிஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நாங்கள் வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம், என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிசர்ச் பண்ணி நாங்கள் அப்புறமேல் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. பட் அந்த டயத்தில் அந்த நியூ ஜெர்சியில் அந்த ஃப்ளைட்லாம் வரும் இல்லைங்களா, ஏர்போர்ட்டு, அதெல்லாம் வந்து ஒரு சில மணி நேரம் வந்து க்ளோஸே பண்ணி வச்சுருந்தாங்களாம். அந்த நாட்டோட அதிபர் வந்து ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ண வேண்டியிருந்துச்சான். அப்போ வந்து அந்த மீட்டிங்கே வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா கொஞ்சம் பயமாக தானே இருக்கும் இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பறந்தா. அதனால் போஸ்ட்பான் பண்ணி அதுக்கப்புறம் தள்ளி வச்சாங்களாம். 2-3 நாள் கழித்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்களாம். ஆனால் அந்த மக்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பறக்கும் தட்டு தான் சொல்லி, பறக்கும் தட்டு ஏலியன்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பார்க்குறோம், இன்னும் அது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு எந்த விதமான ஒரு நியூஸையும் வந்து வெளியிடலை. இது யூஎஃப்ஓ ஏலியன்னும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இது வந்து வேறு ஏதோ ஆர்மிஸு தான் விட்டாங்கங்கிற மாதிரியும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல.
பட் ஆனால் அவங்க வந்து லிசன் தான் பண்ணிகிட்ருக்காங்க என்னான்ட்டு ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி மக்களுக்கு வந்து சொல்கிறாங்க. பொதுமக்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து அறிக்கை வந்து வெளியிட்ருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அங்கே உள்ள மக்கள்லாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து இதில் இந்த மெசேஜ் பற்றி ஷேர் பண்ணாங்க. எனக்கு வந்து என்ன நினைக்கிறது, உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது யூஎஃப்ஓவாக இருக்கலாமா, இல்லை ஏலியன்ஸாக இருக்கலாமா? நான் ஒரு சில கிளிப்ஸெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்னன்னு சொல்லிட்டு. அந்த கிளிப்ஸ் கூட எனக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஓகேவா? நீங்கள் பார்த்துட்டு இது ஏலியன்ஸா, இல்லை ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே உள்ள மக்கள் வேறு எதிரி நாட்டிலேருந்து அந்த ஸ்பை அனுப்பியிருக்காங்க, ஒரு சில ராக்கெட் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது என்னான்ட்டு எனக்கு ஒன்றும் கன்ஃபார்மாக எனக்கு வந்து அது வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்ல தெரியல. பட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நாலேஜுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில். ஓகேவா? ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். I saw about 10 to 12 different drones surrounding our apartment complex. You're telling me we don't know what the hell these drones are in New Jersey are? That's right. I mean, that's crazy. That's madness that we don't know what these drones are. In the past 20 minutes, I think we've seen about 15 of these drones. Are we under attack or about to be? Where are you from, man? I've been seeing them at like 4 in the morning. Have you? Like twice. And they're absolutely massive. Some of them seem to be plane-sized. It's crazy how he captures not one but multiple, flying throughout the night sky. This one. What are those? They are not moving. Film this, it keeps showing up outside. Look at that. Look at that. I'm gonna try to zoom in on this. Oh my gosh, do you see that? What the? Bro, I've seen it all over TikTok. Now I'm literally seeing them in person. This is right next to Nashville, Tennessee. Right in Nashville, Tennessee.